ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்போஸ்டாக இருக்க ஒரு டிசைன்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு அது சுத்தமாக தெரியல, எம்போஸ்டு பற்றி ஒரு ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ப்ளஸ் எப்படி நம்ம அதை வந்து எம்போஸ்டாக காமிக்கலாம் ஒரு லுக்குன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டெமோவும் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ எம்போஸ்டுக்கு வந்து நமக்கு நார்மலாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட், ஓகேவா, பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம எப்படி எம்போஸ்டு லுக் கொண்டு வரலாம். ஸோ எம்போஸ்டுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போடுறீங்க, அது எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு இப்படி ஃப்ளாட்டாக அந்த கிளாத்தோடையவே இருக்கும். இதே உங்களுக்கு அந்த கிளாத்தை விட்டு ஒரு இன்ச் மேலேக்கா உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இந்த பைப்பிங் வச்சு நம்ம இது பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எம்போஸ்டுனா என்ன, நார்மல்னா என்னன்றதுக்கு இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த்துக்கு ஏற்றவாறு நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நெக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் வைக்க சொல்லுவாங்க நிறைய பேர், ஓகேவா. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரவுண்டடாக இருக்கும் அந்த கார்னர் தொட்டு பார்த்திங்கன்னா. ஸோ அது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது ஒரு மாதிரி கனமாக வந்து தெரியும், நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ உள்ளே வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி பிறகு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த மாடல்ஸ்லாம் வேணும்னா போடலாம். சப்போஸ் வந்து இது நார்மலாக ஒரு கிளாத்துக்குள்ளே வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதில் வந்து எந்த ஒரு டிசைன்ஸும் மேக் பண்ண வேணாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ ஆரி ஒர்க்கில் ஏதாச்சும் லீவ்ஸோ இல்லை வந்து நான் ஒரு கொடி டிசைன் மேக் பண்ணுறேன், அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தூக்கலாக இருக்கணும், எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த த்ரெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நான் இன்றைக்கி வந்து கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அது எப்படி வந்து நம்ம டிசைன்ஸை வந்து அது மேலே வச்சு மேக் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி இங்கே வந்து டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதும் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஸ் வெல் அஸ் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கொடி டிசைன்ஸ் எப்படி போடலான்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இது எப்படி வந்து மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை பற்றி தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு போதும், இந்த லென்த்து போதும். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாத்தோடைய சிசர்ஸ். ஸோ இந்த சிசர் வச்சு தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தொலைவுக்கு இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ நாம் இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு கொடி டிசைன்ஸ் இப்படி வரைகிறீங்க வச்சுக்கோங்க, பெண்டடாக வரைகிறீங்க அப்படின்னா இதை வச்சே இப்படின்ட்டு வந்து நீங்கள் மூமெண்ட் அழகாக அது மாதிரியே பெண்ட் அடித்து அதுக்கு மேலே ஒட்டுவீங்க, ஓகேவா. எனக்கு இப்போ அந்த கொடி டிசைன்ஸ்லாம் வேணாம், நார்மலாக வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நான் இப்படியே தான் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கு எப்பயும் பார்த்தோன்னா வந்து கிளாத் ஃபிக்ஸிங்க்கு 2 இது இருக்குது. B100ன்னு சம்திங் ஒன்று இருக்குது. நான் அது யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. நான் எல்லாமே வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்பயும். ஸோ இது எதுக்காகனா வந்து கிளாத்தில் வந்து இது மாதிரி ஏதாச்சும் பீட்ஸ் ஒட்டினாலோ இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டினாலோ கிளாத் ரிலேட்டட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம இது யூஸ் பண்ணோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டக்குன்னு வந்து அது நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வந்து அது மூவ் ஆகியோ இல்லை பிஞ்சிட்டோ அதெல்லாம் வராது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் வந்து இது போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா த்ரெட் எடுத்து இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ட்ரை ஆக விடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா வந்து நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே எப்படி ஆரிக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமோ, ஃபிங்கர்ஸ் நடுவில் இன்பிட்வீன் கொண்டு போய் பண்ணுவோமோ, அதே மாதிரி நான் ரோல் அப் பண்ணி கிளாத்துக்கு கீழே வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போன பிறகு நான் வந்து இப்போதைக்கு நீடில் எடுத்துட்டேன். ஸோ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற சீக்வென்ஸ் நீடில் ஆர் த்ரெட் நீடில் அது எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம லாக் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிங்க ஆர் இந்த கார்னர் ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிங்க. இது வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் நம்ம பண்ணணும், ஓகேவா. இங்கே ஆரம்பிக்கிறேன்னா செகண்ட் இங்கே வரணும், தேர்ட் இங்கே, ஃபோர்த் இங்கே, ஃபிஃப்த் இங்கே, சிக்ஸ்த் இங்கே, செவன்த் இங்கே.
இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஜிக்ஸாக்ல தான் வந்து நம்ம இது பண்ணணும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் இது பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ எடுத்த பிறகு இதுக்கு பக்கத்தில் போட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எப்படி போடுறன்றது. ஸோ இதே மாதிரியே நீங்களும் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து பியாமல் வரும், நடுவில் கட் ஆகாது, ஒரு மூமெண்ட்டும் ஆகாமல் நமக்கு இருக்கும். இல்லைன்னா பார்த்தோன்னா வந்து பிச்சிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வச்சு நான் எண்ட் நாட் வந்து போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஜிக்ஸாக்காக வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு லாக் பண்ணணும். எதை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது மாதிரி பைப்பிங் த்ரெட்டை பண்ணணும். எம்போஸ்டு டிசைன்ஸ் வரணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இது பண்ண பிறகு தான் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.